வணக்கம் மக்களே. கோவையில் சூலூர் என்னும் பள்ளப்பாளையம் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரோட மனசையும் வேதனை ஆத்திரத்தில் கொண்டு வந்திருக்கிற இந்த சம்பவம் இது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை. இது தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, அடுத்த நாட்டுங்களையும் சரி, அடுத்த ஊருங்களையும் சரி, இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 10 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம் எல்லாரோட மக்கள் ஆத்திரத்தை கொந்தளிக்க வச்சிருக்கு. இந்த வழக்கில் கைதியான 2 பேர், ஒருத்தர் கார்த்திக், இன்னொருத்தர் மகாராஜா. இந்த 2 பேவர்சி பொறும்போக்கு பசங்களையும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய இந்த மாதிரி பண்ண இந்த பொறும்போக்கு நாய்களை இவங்களை கை கால் உடைச்சது மட்டும் பத்தாது. இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை சரி, ஆயுள் தண்டனை சரி, இதெல்லாம் பத்தாது. இவங்களெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு ஆட்டுத்தோலை உரிக்கிற மாதிரி இவங்களை உயிரோடு உரிக்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் இன்னொரு தாட்டி எந்த ஒரு சின்ன குழந்தை மேலே எவனும் கை வைக்க மாட்டான். பெண் குழந்தைங்க தொடுனால பயம் வரும். அதுக்கான பயத்தை கொடுக்கணும். நம்ம ஆட்சி தாங்க மாறிச்சு, ஆனால் காட்சி இன்னும் மாறலை, அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ தாங்க, இன்னும் எவ்வளோ பேர்த்த இந்த மாதிரி சாவடிக்குவாங்க? அவங்கள பெற்றவங்களும் ஒரு தாய் தானே, பெண்மணி தானே. அந்த எச்சன் நாய்களுக்கு தெரியலீங்களா? அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு? பாவம், அன்றைக்கி சாயங்காலம் அந்த குழந்தை ஆடின்னு இருந்துச்சு. அவங்க பெற்றவங்க கூப்பிட்டு கடைக்கு அமைச்சிருக்காங்க, கடைக்கு போயிட்டு வாமான்னு. ரொம்ப நேரம் அந்த குழந்தை காணுன்னு சொல்லிட்டு பெற்றவங்க தேடி போயிருக்காங்க. தேடி போய் அந்த குழந்தை கிடைக்கல. அப்போது சிசிடிவி அவங்க பார்க்கும்போது தான் அந்த சிசிடிவியில் தான் அவங்களுக்கு இந்த கார்த்திகை மகாராஜான்ற இவங்க 2 பேர் சாக்லேட் தருவதாக ஏமாற்றி அந்த குழந்தைய கூட்டின்னு போய் அந்த அசிங்கத்தை சொல்கிறதுக்கே வாயில் ரொம்ப கஷ்டமாகுதுங்க. அந்த 2 எச்ச பொறும்போக்குங்களும் அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட கழுத்து திருகி வாயை ஒடிச்சு முகத்தாலேயே கல்லால் எல்லாம் குத்திருக்காங்க. இந்த மாதிரி பொறும்போங்களுக்கெல்லாம் நியாயமான நீதியை கொடுக்கணுங்களா? சொல்லுங்கள். இவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. இது சும்மா எல்லாரும் மக்களும் இது ஒரு வாட்டி நடக்கும்போது போராடுறதும் வழிமறிக்கிறதும் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி பொறும்போக்கு எச்சக்கல்ல நாய்ங்கோ, குழந்தைங்கள பாலியல் வன்கொடுமை செய்கிற ஆளுங்கோ, பெண்களை தப்பான நோக்கத்தில் பார்க்குறவங்கோ அதே இடத்துல இம்மிடியட்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இவங்களெல்லாம் அப்படி சும்மா விடவே கூடாது. அந்த பெற்றவங்களோட மனசு இப்போ எவ்வளோ வலிக்குங்க. அந்த குழந்தை பொருந்து கையில் வாங்கும் போது எவ்வளோ கனவோடு, எவ்வளோ ஆசையோடு, எவ்வளோ நம்பிக்கையோடு வாங்கியிருக்குவாங்க. அது எதிர்காலத்தை யோசித்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்குவாங்க. இன்றைக்கி அதே குழந்தையோட சவத்தை கையில் அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஒரு தாயோட குழந்தை இழப்புக்கு ஈடு கொடுக்க முடியுங்களா? அந்த தாய் எவ்வளோ கனவோடு அந்த புள்ளையை பெற்று கையில் ஆசையோடு வாங்கியிருப்பான். இன்றைக்கி அந்த ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனோ அவங்களால தாங்க முடியுமா? சொல்லுங்கள். சிஎம் விஜய் சார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இந்த மாதிரியான தவறுங்க திரும்பி நடக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இவங்க 2 பேருக்கு கொடுக்குற பெரும் தண்டனை ரொம்ப கொடூரமாக இருக்கணும். இனிமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே கூடாது. அது சிறு குழந்தைங்க இல்லை, எந்த ஒரு பெண்மணிக்கும் இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கான காவல்துறை நீங்கள் இன்னும் செப்பரேட்டாக நிறைய பேர் நீங்கள் நியமிக்கணும். பெண்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு புது சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வரணும். சிங்கப்பெண் என்ற காவலர்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. பட் கொண்டு வந்தும் நீங்கள் கடுமையான திட்டங்களை கொண்டு காவலில் பனிஷ்மெண்ட் இது பண்ணியும் இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டீங்க, வெளியில் எங்களை விட்டுடுவீங்க, நாங்கள் பெயிலில் வந்துடுவோம். இந்த மாதிரி தப்பு பண்ணுற எந்த எச்சப்பொறுக்கி நாயாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பெயிலும் கிடைக்கக்கூடாது, அவங்களுக்கு சாதாரணமான தண்டனையும் இருக்கக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு பாடமாக இருக்கணும். அந்த பெற்றவங்க கதறி அழுவுறது
பார்க்கக்கூடிய நம்மளுக்கே வந்து கண்ணு கலங்குதுங்க, தாங்க முடியல. அந்த பெற்றவங்களுக்கோட வலி எப்படி இருக்குங்க, எப்படி கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க. இந்த குழந்தை உயிர் விடும்போது எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும். அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுங்க, எங்கள்கிட்ட கொடுங்கன்னு பெற்றவங்க கொந்தளிச்சு கேட்குறாங்க, மக்களுங்க கேட்குறாங்க. காவல்துறைகிட்ட போய் எவ்வளோ பேர் நின்று மறியல் பண்ணுறாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்கலங்கும். இந்த மாதிரி தப்பு செய்கிற எச்ச பொறுக்கி நாய்கள் மன்னிச்சிடுங்க, இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசக்கூடாது. குறும்புக்கு நாய்களே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேரில் நீங்கள் பார்க்குறீங்க, அதனால தான் வாயை கட்டுப்படுத்திக்கிறேன். மக்களாகிய நீங்கள் உங்களே வந்து ஒரு கெஞ்சி கேட்கிறேன். இந்த மாதிரி தவறு ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் தெருவுலையோ எங்கே நடந்தாலும் தட்டி கேளுங்க. எங்களுக்கு என்னன்னு இருந்துடாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா பெண் குழந்தைங்க தான் அடுத்த வாரிசுங்க வந்து இந்த நம்ம நாட்டையும் சரி நம்ம குடும்பத்தையும் வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி. ஒரு ஆணை உருவாக்குறதே ஒரு பெண்மணி தான். பாரத மாதான்ற மாதிரி நம்ம எதோ பெண்மணி தான். நம்ம ஆண்பிள்ளையாக இருக்கோம், நம்ம எவ்வளோ ஆண் கடவுளை கும்பிட்டாலும் நிறைய பேர் பெண் தெய்வத்தை தான் வணங்க சொல்லுவாங்க. எதுக்குங்க? அந்த பெண் தெய்வத்துக்கு இருக்கிற சக்தி. பெற்றவங்கெல்லாம் பெண் குழந்தை பெற்றவங்களாம் நாங்கள் வயிற்று நெருப்பு கட்டினே சுத்த முடியாங்களாங்க. எந்த நேரமும் பின்னாடி குழந்தைங்க எங்கே போகுது எங்கே வருதுன்னு போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பயத்தோடு வயிற்றில் நெருப்பு கட்டின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி தவறு நடக்காமல் சிஎம் சார் விஜய் அவர்களே, நீங்கள் தான் இதுக்கு முறையான பெரும் ஆக்ஷனை கொண்டு வரணும். நீங்கள் அதுக்கான சிஸ்டமை கொண்டு வரணும். பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்க. மக்கள் உங்களை தான் நம்பியிருக்காங்க. இதுக்கான ஒரு நல்ல வழியை நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க பெண்மணிங்க, தாய்மாருங்க, தங்கச்சிங்க எல்லாரும் இந்த மாதிரி எச்சப்பொறுக்கி நாய்ங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், என்ன மாதிரி தண்டனை எங்களுக்கு கொடுத்தா பத்தாது நினச்சிருக்கிறோங்க, என்ன மாதிரியான கொடுமையான தண்டனை கொடுக்கலாம், இந்த பெண்களை காப்பாற்றுறதுக்காக இன்னும் என்னென்ன சிஸ்டம் எல்லாம் கொண்டு வரணும், அதுக்கு நீங்கள் உங்கள் கருத்துங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.